மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இறை ஆசிரியர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு தகுதி என்பது நம்மை நாம் ஆரோக்கியமாக, அமைதியாக, மகிழ்ச்சியாக, நம் உறவுகளிலே இணக்கமாக, பொருளாதாரத்திலே நிறைவாக, ஆன்மீகத்திலே ஒரு உயரக்கூடிய ஒரு தன்மையிலே, அதற்கான பயிற்சிகளிலே, சிந்தனைகளிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்பவர்களாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். சரிங்களா? அப்போ உடலையும், மனதையும், உயிரையும், குணத்தையும், நம்முடைய ஜீவகாந்த சக்தியையும் நாம பெருக்கிக் கொள்வதற்காக பயிற்சிகளை முறையாக செய்யணுங்கிறத நாம ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டே இருக்கிறோம். அதே போல இந்த 5 அளவு முறையை கடைபிடிக்கணுங்கிறதையும் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணிட்டே இருக்கிறோம். அதற்கு அடுத்தது ஒரு நேர மேலாண்மையை நாம் நிச்சயமாக ஒரு அட்டவணை எடுத்து அந்த நேர மேலாண்மையை நாம் நிச்சயமாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி கொண்டே இருக்கோம். இப்ப 4வதாக இயற்கை வாழ்வியல் என்ற ஒரு விஷயம் என் அறிவுக்கு எட்டி இந்த நாளையும் நம்ம கடைபிடிச்சாலே நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அதுல இன்னைக்கு 4வது விஷயத்தை உங்க கூட பகிர்ந்துகிட்டு, இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் நிறைய பேசியிருக்கிறோம். பட் இருந்தாலும் ஒரு ஆசிரியர்களுக்கான ஒரு அடிப்படை தகுதியில நீங்க இதையெல்லாம் கேட்டிருக்கீங்க ஆல்ரெடி. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அதை நினைவுபடுத்தும் போது அதுல தேவையான மாற்றங்களை நாம் ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நாம் ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்க முடியும். ஒரு ஆசிரியர் என்பவர் நல்லதை கற்றுக் கொடுப்பவராக மட்டும் இருத்தால் போதாது. அந்த நல்லதை தான் கடைபிடிப்பவராகவும் இருக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் இங்க ஞான ஆசிரியர், இறை ஆசிரியருக்கான முக்கியத்துவம் என்ன, ஞானிகளுக்கும் சாதாரண ஆசிரியருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, நான் முன்னரே சொன்னது போல அது கற்றல் கற்பித்தல் என்று நின்றுவிடும். இந்த இரண்டிற்கும் இடையே கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல் என்ற நிலையில வர்றதுதான் ஞான ஆசிரியர், இறை ஆசிரியர் என்ற ஒரு தன்மை. அப்ப இறை ஆசிரியர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தான் கற்றுக்கொண்ட நல்ல விஷயங்களை தான் கடைபிடித்து அதனால் தான் பெற்ற அந்த பலனை பிறருக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். இல்லையா? அப்போ நம்முடைய செயல்பாடுகள் முடிந்த வரைக்கும் இயற்கைக்கு முரணில்லாமல், இயற்கைக்கு முறையாக, இயற்கைக்கு ஒத்து உதவக்கூடிய தன்மையாக நமக்கு இருக்குது அப்படின்னா நிச்சயமா இந்த ஒரு தன்மை ஒரு சரியான வழியில நம்ம எடுத்து செல்லும். அப்ப இயற்கைக்கு ஒத்த முறை அப்படின்னா என்ன? நீங்க அதிகாலை எழுவதிலிருந்து இரவு உறங்குகின்ற வரைக்கும் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் இயற்கைக்கு ஒத்த முறையில் இருக்கிறதா அப்படிங்கிறத நாம ஒரு சோதனை செய்து கொள்ளலாம், தற்சோதனை செய்து கொள்ளலாம். இப்ப அதிகாலை 6 மணிக்கு முன்பாக எழுவது ஆகச் சிறந்தது என்று நம்ம படிச்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். நிறைய பேர் கடைபிடிக்கிறோம். சிலர் கடைபிடிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் இனி அதை நாம கடைபிடிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வரும். அப்ப நேரத்தில் எழுவது, காலையில எந்திரிச்சோடனே ஒரு பச்சை தண்ணி ஒரு டம்ளர்ல நல்லா குடிக்கிறது, மலம் நம் உடலில் இருந்து இயற்கையாக காலை எழுந்தவுடன் சிறிது நேரத்திலே வெளியேறணும். அதற்கு தகுந்த மாதிரியான உணவுகளை உட்கொள்வது, குறிப்பா பேஸ்ட் பயன்படுத்துறது, ஷாம்பு பயன்படுத்துறது, கெமிக்கல் பொருட்களை நம் உடலிலே போடுவதை நிறுத்த வேண்டும். இல்லையா? அது மேக்கப் போன்ற பொருட்களை பயன்படுத்துவதாக இருக்கட்டும். ஏன்னா இது எல்லாமே நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, இது நம்ம உடலை சிதைக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம அழகு என்ற ஒரு பெயரிலே நம்ம உடலை சிதைப்பதற்கான பல்வேறு விஷயங்களை நாமளே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சரிங்களா? அப்ப அதே போல ஒரு
வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையுமே நீங்க எடுத்துக்கோங்க. நான் உதாரணத்துக்கு பேஸ்ட், ஷாம்பு, சோப்புல நான் தொடங்குறேன். இன்னும் நம்ம பயன்படுத்துற அத்தனை பொருட்களையும் நீங்க எடுத்து பாருங்க. சரிதானா? இதுல எத்தனை விதமான கெமிக்கல், ரசாயனங்கள், செயற்கையான பொருட்கள் அல்லது ஒரு பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை நம்ம பயன்படுத்துறோம்னு பாருங்க. சரிங்களா? இது எல்லாமே நம்ம ஆரோக்கியத்திற்கு கேடாக வரக்கூடிய ஒன்றுதான். ஒரு பாத்திரத்தினுடைய பயன்பாட்டுல ஒரு அலுமினியத்திற்கும் ஒரு சில்வருக்கும் ஒரு பானைக்கும் இருக்கிற வித்தியாசம். சரிங்களா? ஒரு சேர் பயன்படுத்துறீங்க, சோஃபா நீங்க போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க உடல் வெப்பம் அதிகரிக்கும். ஒரு பெட்ல ரெக்ஸின் பெட் போட்டிருந்தீங்கன்னா உடல் வெப்பம் அதிகரிக்கும். அப்ப இது எல்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு ஒரு சோஃபால உட்காந்துட்டு ஒரு பெட்ல படுத்துட்டு ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு அப்ப என்னுடைய உடல்ல நோய் போகல அப்படின்னா எப்படி அது சாத்தியமா? சரிங்களா? இது ரெகுலரா நோயை உருவாக்குறதுக்கான ஒரு தன்மையில வந்துட்டோம். ஒரு டீயை ரெகுலரா குடிக்கிறீங்க, காலங்காத்தால எந்திரிச்சோடனே டீயை ரெகுலரா குடிக்கிறீங்க. இது இயற்கைக்கு முரணான ஒரு விஷயமா இருக்குது. இரவு நேரத்தில் அளவுக்கு அதிகமா சாப்பிடுறோம், இரவு அதிக நேரம் கண் விழித்து செல்போன், டிவி பார்க்கிறோம், ஏதோ ஒரு செயலை செய்யறோம். இது எல்லாமே இயற்கைக்கு முரணான ஒரு செயலாக நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப நம்ம வீட்டுல முடிந்த வரைக்கும் இயற்கையோட ஒட்டி போகக்கூடிய அளவுல நாம் உண்ணக்கூடிய உணவு, அது முதல்ல நீங்க தெளிவாகும். நாம் உண்ணக்கூடிய உணவு, நாம் இருக்கிற பகுதியை நம்மை சுற்றி இருக்கிற பகுதியில விளையக்கூடிய உணவுகள், தானியங்கள், காய்கறிகள், கீரைகள், இது நமக்கு உகந்தது. இது இயற்கையோட வாழ்வியல்ல முதல் ஒத்த விஷயம். உணவு முதல் சரியா இருக்குதா? உணவு இந்த சூழல்ல இந்த இயற்கையினுடைய அமைப்பிற்கு, இங்க வெப்பம் இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தர்பூசணி இயற்கை நமக்கு கொடுக்குது. கொடுக்குதா இல்லையா? சரிங்களா? அப்படி இந்த இயற்கைக்கு ஒரு தன்மை என்ன இருக்குதுன்னா, இந்த சீதோஷண நிலைக்கு என்ன இந்த உயிர்களுக்கு தேவையோ அதற்கு தகுந்த மாதிரி விஷயத்தை உற்பத்தி பண்ண, அதான் சீசனல் விஷயம்னு சொல்றோம். அந்த சீசன், அந்த ஒரு சூழலுக்கு என்ன ஒரு தேவை இருக்குமோ உயிர்களுக்கு அதை இயற்கை படைத்து கொடுக்குது. அது இங்க இருக்கிற சூழலை ஒற்றி இருக்கிற மக்களுக்கு இங்க இருக்கிற தகவமைப்பில் இருக்கிற ஆற்றல் தான் நமக்கு பொருத்தமானதா இருக்கும். அப்போ இந்த வெப்பநிலைக்கு அல்லது இந்த குளிர் நிலைக்கு நீங்க வெளியூர்கள்ல, வெளிநாடுகள்ல இருக்கலாம். அந்த தன்மைக்கு தகுந்த மாதிரியான பண்பாடு, கலாச்சாரத்திலே எந்த மாதிரியான உணவுகள் பயன்படுத்தப்பட்டது? இயற்கை வாழ்வியல்ல குறிப்பா சிறுதானியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்றோம். இது எல்லாமே இயற்கை வாழ்வியல் தான். நீங்க கீழே பாயில படுத்து தூங்குறதுல இருந்து, பல்பொடி, குளியல் பொடி பயன்படுத்துறதுல இருந்து, சிறுதானியங்களை பயன்படுத்துறதுல இருந்து, பானை குடிநீரை பயன்படுத்துறதுல இருந்து, சொல்லுங்க. சரிங்களா? ஒரு கொசுவலை போட்டு பயன்படுத்துறதுல இருந்து, ஆல் அவுட், இது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுல இருந்து, இது எல்லாமே இயற்கை வாழ்வியல் முறைகள் தான். உணவு இயற்கையா இருக்கான்னு பாருங்க. உடுத்துகின்ற உடை இயற்கையா இருக்கான்னு பாருங்க. இயற்கைக்கு ஒத்த முறையில் இருக்கான்னு பாருங்க. நாம் எதற்காக உடை உடுத்துகிறோம்? இந்த உடலிலே தட்பவெப்பத்திலே துன்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனால் உடையே தட்பவெப்பத்திலே துன்பத்தை கொடுக்கிறதா மாறுதே. உண்மையா இல்லையா? யோசித்து பாருங்க. பாலிஸ்டர் நமக்கு தேவையா? நீங்க குளிர்காலத்துல போட்டீங்கன்னா மரியாதை, தப்பு கிடையாது. இல்ல ஒரு குளிர் பிரதேசம் போறீங்க, ஒரு ஜர்க்கின் போடுங்க, ஒரு ஜீன்ஸ் போடுங்க, ஒரு டைட்டான பேண்ட் போடுங்க, கோட்டு கூட போட்டுக்கோங்க, யாரும் வேண்டாம்னு சொல்ல போறது இல்லை. அது என்னுடைய சீதோஷணத்தை பாதுகாக்கு. அப்ப இந்த நேரத்துல, வெயில் காலத்துல நான் அது போன்ற உடைகளை, லெகின்ஸ் போன்ற உடைகளை நான் பயன்படுத்தணுமா? இது நம்ம குழந்தைகளுக்கு நீங்க டீச் பண்ணணும். உடை என்பது எதற்காகன்னு டீச் பண்ணணும். நம்ம அழகுக்காகன்னு வச்சிருக்கிறோம், அப்படி அல்ல. உணவு என்பது வசதிக்காக அல்ல, ஆரோக்கியத்திற்காக. உடை என்பது ஆரோக்கியத்திற்காக. நீங்க வாழ்கின்ற இடம் என்பது ஆரோக்கியத்திற்காக, கௌரவத்திற்காக அல்ல. ஃப்ரிட்ஜ் நமக்கு தேவையா? யோசித்து பாரு. இல்லாம வாழவே முடியாதா? நிச்சயமா முடியும். ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்துல எப்படி வாழணும்? சரிங்களா? அவ்வளவு அத்தியாவசியம் ஒண்ணு நமக்கு ஒன்றும் ஆகல, இல்லையா? பட் எல்லாரும் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நாம் வச்சிருக்கிறோம். எப்படி சீர்திருத்த மாற்றம் வரும்? நிச்சயமா.
சரிங்களா? அப்ப இது எல்லாம் நான் வந்து மேலோட்டமா தான் இதை சொல்ல முடியும். சிந்தனைக்கு எடுத்து செயல்படுத்த வேண்டியது உங்களுடைய விஷயமா தான் இருக்கணும். அப்ப என்னுடைய வாழ்வியல் முறை, நான் மறுபடியும் சொல்றேன், காலை எழுந்ததிலிருந்து இரவு உறங்குகிற வரைக்கும் நான் பயன்படுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களும் இயற்கைக்கு முறையாக சார்ந்து ஒட்டி ஒத்து இருப்பதுதான் இறை வழிபாடு. இறை வழிபாடுனா என்னவோ நினைச்சுக்காதீங்க. நீங்க கீழே படுத்து தூங்குவது இறை வழிபாடு. நீங்க ரெக்ஸின் பெட்ல படுத்து தூங்குறது வெயில் தன்மை இருக்கிற ஒரு இடத்துல, நாட்டுல, அது இறை வழிபாட்டுக்கு எதிரான ஒரு செயல். ஏன்னா உங்க உடலையே நீங்கள் துன்புறுத்துகிறீர்கள். டீ வந்து ஊட்டியில நீங்க குடிக்கிறது இறை வழிபாடு. உங்க உடலுக்கு ஒரு கதகதப்பு தேவைப்படுகிறது, ஒரு சுறுசுறுப்பு தேவைப்படுகிறது, அது ரொம்ப கூலிங்கா இருக்குது. அப்போ ஒரு தேயிலை நீரை எடுத்து நீங்க உடலுக்குள்ள கொடுக்குறப்போ உடம்புக்கு ஒரு பூஸ்டப் வருது. அது உடம்பு உங்களுக்கு நன்றி சொல்லும். இது ஒரு இறை வழிபாடு. உடலில் இருக்கிற இயற்கைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்றீங்க. பட் வெப்ப தேசத்திலே நீங்கள் ஒன்றை எடுத்து ஊத்துகிறீர்கள் என்றால் அது இறை வழிபாட்டுக்கு எதிரானது. இது ஒரு பாவம். இது ஒரு பாவம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாவங்கள் தான் நமக்கு நோயாக வருகிறது. நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய பாவங்கள் இருக்குல்ல, அதான் நிறைய. சரிங்களா? ஒரு செருப்பு போடுறதுல இருந்து எடுத்துக்கோங்க. வீட்டுல பயன்படுத்துற பொருட்கள் எல்லாம் பாரு. பிளாஸ்டிக் டப்பா எத்தனை நம்ம பயன்படுத்துறோம். உண்மையாலுமே பாருங்க. ஏன் சில்வர் டப்பால போட்டு வைக்க முடியாதா? ஒரு கண்ணாடி பாட்டில வாங்கி யூஸ் பண்ண முடியாதா? ஒரு பானை வாங்கி, ஒரு பீங்கானை வாங்கி யூஸ் பண்ண முடியாதானா? முடியும். பட் எதுக்காக பிளாஸ்டிக் டப்பா வச்சிருக்கிறோம்? சரிங்களா? இதை நீங்க தான் கேள்வி கேட்கணும். பிளாஸ்டிக்கால எவ்வளவு பாதிப்புகள் வருதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிளாஸ்டிக், நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் பாக்கெட்ல டீய வாங்கி ஊத்தி அது உருகி அப்படித்தான் பிளாஸ்டிக் வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு டப்பால ஒரு பொருளை போட்டாலே அந்த டப்பால இருக்கிற தன்மை அதுக்குள்ள வந்துடும். வந்துடும். சரிங்களா? ஒவ்வொரு க்ஷணமும் அந்த பிளாஸ்டிக்கோட வைப்பு வந்து அந்த உணவுல சேர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆமா. நீங்க பிளாஸ்டிக் டப்பால எந்த பொருளை போட்டு வச்சிருந்தாலும் அந்த பிளாஸ்டிக்ல இருக்கிற அணுக்களுடைய அலை அந்த உணவுலே கலந்து கொண்டேதான் இருக்கும். சூடா இருந்தா கொஞ்சம் வேகமா கலக்கும், சூடு இல்லாட்டி மெதுவா கலக்கும், அவ்வளவுதான். பட் கலக்கிறது கலக்கும். இப்ப பிளாஸ்டிக் தவிர்க்காம நம்மளால வாழ முடியாதா? நிச்சயமா முடியும். குறிப்பாக பெண்கள் நினைச்சா முடியும். சரி, இப்படி சின்ன சின்ன விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஒரு அலுமினிய பாத்திரம் நமக்கு தேவைதானா? அதுலதான் இன்னைக்கு நிறைய நோய்கள் உருவாகுதுன்னு சொல்றாங்க. அறிவை விருத்தி பண்ணி கொள்ளணும், வேற வழி இல்லை. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. இதெல்லாம் சாதாரண விஷயமா தான் தெரியும். இந்த சாதாரண விஷயங்கள் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சமுதாயத்திலே நோய்களுக்கு அடிப்படையா இருக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சாதாரண விஷயம் தான். அப்ப சிறுதானியங்களை நல்லா பயன்படுத்துங்க. சரிங்களா? நல்ல ஒரு உணவு தயாரிக்கிற முறைகள் இன்னைக்கு இயற்கை முறைகள் எத்தனையோ வந்துருச்சு. நிச்சயமா கொஞ்சம் முயற்சி எடுத்தா எல்லாருமே நம்ம நல்லா பண்ண முடியும். இயற்கையில சோப்புகள் வந்துருச்சு. இயற்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய பல பொருட்கள் வந்துருச்சு. சரிங்களா? எத்தனையோ மாற்று வந்து இயற்கையில நமக்கு வந்துட்டே இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் தேடி புடிச்சு பயன்படுத்தணும். நம்ம வீட்டு பக்கத்தாலேயே இயற்கை சார்ந்த அங்காடிகள் இருக்கும். அதுல இன்னைக்கு நிறைய தவறுகள் பண்றாங்க. பட் அதுல கொஞ்சம் உண்மையா நல்லா இருக்கிறத எடுத்து அந்த இடத்துல போய் நமக்கான தேவையை வாங்கிக்கிறது தப்பு இல்லையே. சரிங்களா? கொஞ்சம் ரேட் எச்சா போகும், பரவாயில்லையே. சரியா? செயற்கை உரங்கள் போட்ட உணவுகளை சாப்பிட்டே இருக்கிறோம். இப்ப இவ்வளவு பயிற்சிகள் நம்ம பண்றோம். பட் அந்த உணவுகள் எப்படி தயாரிக்கப்படுகிறது? விஷத்தால தயாரிக்கப்படுகிறது. அப்ப அந்த விஷத்தை தான் வாங்கி சாப்பிடுறோம். அதுல நம்ம பயிற்சி பண்ணி நம்ம மேம்பாடுக்கு வர்றோம்னு வச்சுக்கோங்க. பட் அந்த உணவே விஷமில்லாத உணவா இருந்ததுன்னா கொஞ்சம் எஃபெக்ட் போடணும். நிறைய பேர் வீட்டுல மாடி தோட்டம் வச்சிருக்கிறாங்க. 1 சென்ட் 2 சென்ட்ல தனக்கு தேவையான காய்கறிகளை, கீரைகளை பயிரிட்டு வாழ்ற மக்கள் இருக்கிறாங்க. இது கொஞ்சம் கஷ்டம். பேசுறதுக்கு ஈஸி, பட் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அதை நம்ம பண்ணாதானே ஆரோக்கியம் வரும். ஆரோக்கியம் இருந்தாதானே அமைதி வரும். நேற்றுக்கு நம்ம மலையப்பாளையம் மன்றம் வந்துட்டு ஒருத்தங்க ஃபேமிலி வந்து சாப்பிட்டுட்டு போனாங்க. இப்படி ஒரு சாப்பாடு நாங்க சாப்பிட்டதே இல்லை. ஏன்னா அங்க கொஞ்சம்
விவசாய முறை நல்ல முறையா இருக்கு, அங்கேயும் மருந்து அடிக்கிறாங்க. ஒரு முறையோ 2 முறையோ அடிக்கிறாங்க. 10 முறை அடிக்கிற இடத்துல 1 முறையோ 2 முறையோ ரொம்ப மைல்டா வச்சு அடிக்கிறாங்க. இல்லாட்டி அங்க ஈல்டு பண்ண முடியாது. இயற்கை விவசாயம் இல்ல. இருந்தாலும் அந்த ஒரு உணவிலே இருக்கிற ஒரு உணர்வு, ஒரு திருப்தி அந்த மனிதனுடைய மனதை ஆரோக்கியத்தை மாற்றுது. சரிங்களா? அப்ப இது எல்லாமே நம்ம கணக்கிடணும். சின்ன விஷயம்னு நம்ம சொல்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்திடும். அதனால நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஒரு காலையில எந்திரிக்கிறது, பச்சை தண்ணியில குளிக்கிறது, பச்சை தண்ணி குடிக்கிறது, இரவு நேரத்துல தூங்குறது, தேவையில்லாத கொசுவர்த்தி, தேவையில்லாத மற்ற ஆல் அவுட் போன்ற விஷயங்களை பயன்படுத்தாமல் இருப்பது, ஏசியை தவிர்ப்பது, ஃப்ரிட்ஜை தவிர்த்துக் கொள்வது, இன்னும் தேவையில்லாம அந்த பெட்டை தவிர்த்துக் கொள்வது, சரிங்களா? உடலிலே நமக்கு சீதோஷ நிலைக்கு தேவையான ஆடைகளை அணிவது, அதற்கு தகுந்த மாதிரியான உணவை உட்கொள்வது, அதற்கு தகுந்த மாதிரியான சூழலிலே நாம் வசிப்பது, இது எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணணும்? கவனத்தில் எடுக்கணும். ஒரு கார்ல போறீங்க. அந்த காரோட சீட்டு ரெக்ஸினால் ஆனது. ஏன்னா அவனுக்கு நீண்ட நாள் அது பயனை கொடுக்கணும். தண்ணிக்கு எது விழுந்தாலும் அது ஒண்ணும் ஆகக்கூடாது. அவன் ரெக்ஸின் போடுறான் மரியாதை. சரி பரவாயில்ல. நீங்க அதுல கரெக்டா ஒரு டவல் போட்டு உட்காரலாம்ல. இன்னைக்கு நிறைய மாற்றுகள் வந்துருச்சு. பெரம்பலான ஒரு சீட் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த ரவுண்ட் ரவுண்டா பால் மாதிரி இருக்கிற சீட் மாதிரி கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்ப இதெல்லாம் என்ன பண்ணுது? இதெல்லாம் நமக்கு அந்த வெப்பத்தை தவிர்க்குது. இப்ப வாகனத்துல உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு இறங்கணும்னா உடம்பெல்லாம் அப்படி சூடா இருக்குது. அப்ப நீங்க ரெகுலரா வாகனத்துல பயணிக்கிறீங்க அல்லது எப்பாவது பயணிக்கிறீங்கன்னா கூட அந்த துணிகளை நீங்க பயன்படுத்தி அதிலிருந்து எவ்வளவு உங்களை நீங்க விடுவித்துக் கொள்ளலாம்னு கார்ல போறப்ப ஏசி போட்டே போகணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க ஏசி போடல அப்படின்னா உள்ள குப்பை வந்துடும், உங்க வண்டி பாதிச்சிடும். யோ, குப்பை வந்தா வண்டி தான் பாதிக்கும். அது வரலைன்னா உன் உடம்பே டெஞ்சர் ஆயிரும். நான் பலரோட பயணிக்கிறேன். எல்லாருடைய கருத்து அதுதான். நான் தவறு சொல்லல அவங்கள. அவங்க அந்த வாகனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குற வாகனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர பல கோடி கொடுத்தாலும் சரியாகாத இந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. பட் அதுல சில காரணங்கள் இருக்குது. நீண்ட தூரம் டிராவல் பண்றவங்க அந்த தன்மையில இருந்தாதான், உடல் விஷம் இல்லாம இருந்தா டிராவல் பண்ண முடியும். அதுல சில உண்மைகள். அப்படி நீண்ட தூரம் நீங்க டிராவல் பண்றதா இருந்தா பரவாயில்ல. சரிங்களா? அப்போ இல்ல ரொம்ப புழுக்கமா இருக்குது, என்ன பண்ணலாம்? ஒரு ஏசி போட்டுங்க, அவுட்டர் ஏர் வர்ற மாதிரி வைங்க, இல்லாட்டி 2 ஜன்னலை கொஞ்சம் இறக்கி விடுங்க. கொஞ்சம் ஏசி வீணா ஆயிட்டு போகுது. ஆயிட்டு போகுது. என்ன பல லட்சம் கோடியே லாஸ் ஆயிரும் உங்களுக்கு. 10 வருஷம் வர ஏசி 9 வருஷம் வரும், அவ்வளவுதானே. 10 வருஷத்துக்கு ஓடுற ஏசியை லைட்டா டோர் இறக்கி விட்டீங்கன்னா 9 வருஷத்துக்கு வரப்போகுது. சரி 8 வருஷத்துக்கே வரட்டு, என்ன போச்சு இப்ப? ம்? உதாரணத்துக்கு சொல்ல, அதுக்குன்னு போடுங்கன்னு சொல்லல. ரொம்ப தேவை இருக்குது நீங்க போடுறதுங்கிறது வேற. தேவையே இல்லாம எப்பொழுது அதை பயன்படுத்துறது அப்படிங்கிறது தேவையா? சரிங்களா? இப்படி நான் சில விஷயங்களை ஞாபகப்படுத்தி இருக்கிற உங்களுக்கு, நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிங்க. கீழே உட்கார்ந்து சாப்பிடுறது ஒரு இயற்கையான முறை. கீழே தான் உட்கார்ந்து சாப்பிடுறோமா? ம்? சாப்பாடை கீழே வச்சு சாப்பிடுறது. நான் உணவு, உழைப்பு, உறக்கம், எண்ணம், வாழ்க்கை முறை, இது எல்லாத்துக்கும் சொன்ன எல்லா விஷயம் இயற்கை சார்ந்தது. நீங்க வாயை மூடி மென்று சாப்பிடுவது இயற்கை சார்ந்தது. உடல் பசித்தால் சாப்பிடுவது இயற்கைக்கு முறையானது. பசி இல்லாம சாப்பிடுறது முரணானது. 5 அளவு முறையும் இயற்கை வாழ்வியல் ரெண்டு வெவ்வேறு அல்ல. இது கோணம் கொஞ்சம் வேறையா இருக்கு, அது கோணம் கொஞ்சம் வேறையா இருக்கு, அவ்வளவுதான். பட் கான்செப்ட் ஒண்ணு. இதைத்தான் மாதிரி சொல்றாங்க. 5 அளவு முறை. முறை என்றால் இயற்கைக்கு ஒத்தது என்று பொருள். நான் அதை பேசுறப்ப சிலர் இதெல்லாம் மகரிஷி சொல்லலையேங்கிறாங்க. மகரிஷி சொல்லல, அப்படிதான் வாழ்ந்தாரு. அவர் இருந்தப்ப எல்லாரும் அப்படிதான் வாழ்ந்தாங்க. எல்லாரும் நேரத்துல எந்திரிச்சு குளிக்கிற பழக்கம் இருந்தது. அதனால அவர் அதை அதிகமா போக்கஸ் பண்ணல. எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்கன்னு விட்டாரு. பட் இன்னைக்கு எல்லாரும் அப்படி இல்லை. சரிங்களா? அப்ப இந்த ஒரு விஷயத்த நம்ம ஆழமான சிந்தனைக்கு நம்ம ஆசிரியர்கள் நிச்சயமா எடுக்கணும். இது ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு சிந்தனையை எடுத்துக்க வேண்டாம். நான் ரொம்ப சிம்பிளா தான் இதை பத்தி பேசுறேன். பட் இயற்கை ஆர்வலர்களா இருக்கிறவங்க இதுல மிக ஆழமாக போய் நிறைய விஷயத்த சொல்றாங்க.
சரிங்களா? ஒரு வாழ்வியல்ல நமக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றம் என்பது பல்லாண்டு கால நம்ம பண்பாடு கலாச்சாரத்தில் இருந்த முறையை மொத்தமா நம்ம மாற்றிட்டோம். அதுதான் இன்னைக்கு நமக்கு இவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகுறதுக்கு காரணம் சொன்னா நம்ம பண்பாடுனாவே என்ன, கலாச்சாரம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு மாறிட்டோம். அதுதான் இங்க பெரிய பிரச்சனையே இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த விதத்துல இறை ஆசிரியர்களுக்கான 4 தகுதி எழுதிக்கோங்க. 1 பயிற்சிகளை சரியாக முறையாக செய்தல். 2வது 5 அளவு முறையை எப்பொழுதும் நாம உயிர் போல காத்து அதை கரெக்டா கொண்டு போறது. 3வது நேர மேலாண்மை அட்டவணையை நிச்சயமாக நாம் சரியாக திட்டமிட்டு நம்ம வாழ்வை நடத்துவது. இல்லாட்டி ஊருப்பட்ட நேரம் வீணாக விரயமாகும். நம்ம நினைச்ச இலக்கை அடைய முடியாது. 4வது இயற்கையோடு இணைந்த நம்ம வாழ்வை மாற்றிக்கொள்ளும். இந்த 4 விஷயத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. என்னோட மொத்த ஞானத்தினுடைய வெளிப்பாடு இந்த 4யும் ப்ராப்பரா செஞ்சா ஞானம் அடைஞ்சிடலாம். அவ்வளவுதான். எண்ணத்தில் அளவு முறை என்பதுதான் இரண்டொழுக்க பண்பாடு. அதுக்கு மகரிஷி என்ன சொல்றாங்க? எல்லாத்தையுமே மொத்தமா சேர்த்துனீங்கன்னா இரண்டொழுக்க பண்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாங்கிறாங்க. இயற்கை வாழ்வியல் முறை என்பதும் 5 அளவு முறை என்பதும் சரிங்களா, எல்லாமே எதற்குள்ள அடக்கம்? அந்த எண்ணம் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள அடக்கம். எண்ணத்தில் அளவு முறை என்றால் என்ன? அந்த எண்ணத்தை தனக்கோ பிறருக்கோ தற்காலத்துல பிற்காலத்துல உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் தராமல் வச்சா அது நல்ல எண்ணம். துன்பம் தந்தா அது கெட்ட எண்ணம். அப்ப இயற்கை வாழ்வியல் நம்ம பண்றது என்ன? உடல் சரியில்லை, எடுத்தோடனே ஆங்கில மருத்துவம் போறது என்பது நீங்க இயற்கைக்கு முரணான ஒரு செயலை நீங்க செய்யறீங்கன்னு. எடுத்தோடனே போக வேண்டியது இல்லை. எடுத்தோடனே உங்க சுயமா நமக்கு சில பயிற்சிகள் இருக்கு. சாந்தி தவம் இருக்குது, ரிலாக்ஸேஷன் இருக்கு, நம்ம உடற்பயிற்சி இருக்கு, நம்முடைய தியான முறைகள் இருக்குது. இதுல குணமாகுதான்னு ஒரு நாள் பாரு. முடியலையா? அப்ப இயற்கை சார்ந்த மருத்துவ முறைகள் நிறைய இருக்குது. அதற்குள்ள போய் முயற்சி பண்ணு. நிச்சயமா விடை கிடைக்கும். சரிங்களா? ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குது, வேற வழியே இல்லைன்னா போறது வேற. தொட்டதுக்கெல்லாம் இன்னும் போயிட்டே இருக்கிறோமே. தொட்டதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை பயன்படுத்துற மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? நாம கொஞ்சம் தெளிவா இருப்போம்னு நினைக்கிறேன். அதனால இது எல்லாமே நீங்க கருத்துல எடுத்துக்கொண்டு, சரிங்களா, எந்த விஷயம் இயற்கைக்கு முரணா இருக்குதுன்னு பாருங்க. சின்ன சின்ன விஷயமா பாருங்க. சாதாரணமானதுன்னு வைக்காதீங்க தயவு செய்து. சின்ன சின்ன விஷயத்த பாருங்க. சின்ன விஷயங்கள் தான் பெரிய விஷயங்களுக்கு அடிப்படையா இருக்கும். பல பிரச்சனைகளுக்கு காரணம் ஒரு சிறு பிரச்சனையாகத்தான். ஒரு சின்ன ஊசி போய் அந்த டயர்ல குத்திடுது, ஆணி போய் அந்த டயர்ல ஏத்திடுது, மொத்த வண்டியுமே நின்று போயிருக்கு. 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்த வண்டியும் ஒரு சின்ன ஆணி நிறுத்திடுது பாருங்க, அந்த வண்டி நகராது. அது சரி பண்ணாம. அது போல நாம் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள், நேரத்துல எந்திரிக்கிறது விடுறதா இருக்கலாம், நேரத்துல தூங்குறது விடுறதா இருக்கலாம், இரவு ஒரு அளவா சாப்பிட்றது விடுறதா இருக்கலாம், இரவு நேரத்துல சாப்பிட்றது விடுறதா இருக்கலாம், சரிங்களா, ஒரு தியானம் பண்றது விடுறதா இருக்கலாம். இந்த இயற்கை வாழ்வியல் ரொம்ப முக்கியம். இந்த பயிற்சி முறைகள் எல்லாம் இப்போ உடலுக்கு மனதிற்கு உயிருக்கான பயிற்சிகளை செய்வது கூட இயற்கை வாழ்வியல்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அது. அப்பதானே நீங்க உங்க உடலை இயக்கித்தான் நம்ம வாழ்ந்தோம். அதானே இயற்கை வாழ்வியல். நம்ம முன்னோர்கள் உடலை இயக்கி வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு நோயே வரல. இப்ப நம்ம உடல் இயக்கமே இல்லையே. அப்ப அதற்கு நீங்க பயிற்சி பண்றீங்க, அது ஒரு இயற்கை வாழ்வியல். சரிங்களா? அப்ப என்னுடைய பயிற்சி நான் இறைவனோடு இயற்கையோடு என்னோடு இணைவதற்கான ஒரு முயற்சி. என்னுடைய தியானம் என்னோடு இணைவதற்கான ஒரு முயற்சி. என்னுடைய காயகல்பம் உயிரோடு இணைவதற்கான ஒரு முயற்சி. இதெல்லாம் இயற்கை வாழ்வியல மிக பெரும் அங்கம் இருக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? அதனால இந்த 4 விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுல தான் முதல் பார்ட்டில நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஆசிரியர் இந்த 4ஐயும் உயிராக கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும். பயிற்சி, 5 அளவு முறை, நேர மேலாண்மை, இயற்கை வாழ்வியல், இந்த 4ஐயும் மனசில் வச்சுக்கோ. நான் மொத்த தற்சோதனைக்கு எடுத்துக்கொள்ற விஷயம் இவ்வளவுதான். இதை தவிர வேற எதுவும் எடுத்துக்கிறது. என்னோட வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் இந்த பயிற்சி நான் சரியா செய்யறேனா? அப்ப இது சரியா செய்யணும்னா எப்படி, என்ன பண்ணணும்? சரி, 5 அளவு முறை கடைபிடிக்கலையா? இதுல என்ன தப்பு நடக்குது, இது என்ன பண்ணணும்? இந்த 2க்கு அடிப்படையா இருக்கிறது என்ன? டைம் பத்தலைன்னு சொல்ற. அப்ப டைம் கரெக்டா இருக்கா?
மூணாவது, என்னோட வாழ்க்கையில பயன்படுத்துற பொருட்கள், நான் பயன்படுத்துற முறையெல்லாம் இயற்கைக்கு ஒத்ததா இருக்கு. அந்த 4 கேள்வி மட்டும் கேளுங்க. உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் உங்களால தீர்வை கண்டுபிடிக்க முடியும். நிச்சயமா முடியும். என்னோட 20 ஆண்டு கால அனுபவத்தை இந்த 4 பாயிண்டா நான் சொல்றேன். அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இந்த 4ஐயும் பண்ண எல்லாம் சரியா. அதனால ஆசிரியர்கள் இந்த 4க்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியத்துவம் கொடுத்து இது எந்த அளவுக்கு நீங்க செயல்படுத்தி கொண்டு வர முடியும்னு பார்த்து அதை நீங்க செயல்படுத்துறதுக்கு ஆரம்பிங்க. சரிங்களா? சரி, அது இன்னைக்கு ஒரு செய்தியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தடுத்த விஷயங்கள் வர்றப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமான தத்துவ சிந்தனைகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுபோக இன்னும் மருத்துவ முறைகள் உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும். இன்னும் எல்லா மருத்துவத்தை பற்றிய ஒரு உரையும் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் திட்டமிட்டு இருக்கிறேன். சித்த மருத்துவம் என்றால் என்ன, அதற்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களையே முடிஞ்சா வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். முடியல அப்படின்னா நானே என்ன அறிவு கெட்டி அந்த சிந்தனையை கொடுக்குறேன். அது தெரியணும். ஒரு ஆசிரியருக்கு மருத்துவ முறைகளை பற்றி தெரியும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் அதனுடைய பங்கு அதிகம். ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது இல்லை. பட் சித்த மருத்துவம்னா என்ன, ஆயுர்வேதம்னா என்ன, யுனானினா என்ன, ஹோமியோபதினா என்ன, மலர் மருத்துவம்னா என்ன, அக்குபஞ்சர் என்றால் என்ன, வர்மா என்றால் என்ன, ஒரு ஹீலிங் தெரப்பி அப்படின்னா என்ன, இதெல்லாம் கண்டிப்பா தெரியும். அதை பற்றிய ஒரு அறிவு வேணும். நான் அதற்காக தான் ஆசிரியர் பட்டியல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த துறை சார்ந்தவங்க, நேச்சுரோபதி என்றால் என்ன, அதுல என்ன கொடுக்கப்படுகிறது, என்ன செய்கிறார்கள், இதெல்லாம் தெரியணும். நாங்க விஷன் படிக்கிறப்போ தனித்தனி ஆசிரியர், சித்தாக்கு சித்த டாக்டர் ஒருத்தர் வந்தார், தேவராஜ் ஐயா என்று. ஹோமியோபதிக்கு ஒரு டாக்டர் வந்தார், விஞ்ஞானமூர்த்தி ஏன்னு. அதெல்லாம் வந்து சொல்லும் போது அதை பத்தின அறிவு வருகிறது. ஹோமியோபதி சிறப்புன்னு நான் சொல்லிட்டு போனா ஹோமியோபதி நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. ஹோமியோபதி ஏன் சிறப்பு, எப்படி சிறப்பு, அது எப்படி செயல்படுகிறது, சரிங்களா, அதெல்லாம் விளக்கம் தெரியணும். ஒரு அளவுக்கு தெரியணும். டாக்டராக வேண்டாம், விரும்பினா டாக்டர் ஆயிக்கிங்க, தப்பில்லை. ஒரு மருத்துவமாவது நமக்கு தெரியணுங்க. நிச்சயமா ஒரு ஆசிரியருக்கு ஒரு மருத்துவமாவது தெரியும். ஒருத்தர் தலைவலின்னு வர்றாருன்னா இதை பண்ணுங்கன்னு சொல்லவாவது தெரியும். நம்ம பயிற்சி ஒரு பக்கம், எல்லா பயிற்சி எல்லா நோய்களை குணப்படுத்துவதா இருந்தாலும் ஒரு மருத்துவத்தை நீங்கள் சரியாக முறையாக தெரிந்திருக்க வேண்டும். முடிஞ்சதுன்னா கத்துக்கோங்க. அது நம்ம வாழ்க்கைக்கு நல்லது இல்லை. இப்ப வீட்டுக்கு வீடு மனவளக்கலை யோகா இருக்கணும்னு சொல்ற மாதிரி வீட்டுக்கு வீடு ஒரு அக்குபஞ்சர் இருக்கணும்னு நிறைய பேர் இப்ப பயிற்சி நடத்துறாங்க. கற்றுக்கொள்ளலாம். அதை பத்தி இதுல வகுப்புல வரும். நேச்சுரோபதி இதுல வகுப்புல வருது. இன்னும் மலர் மருத்துவத்தை இதில் நம்ம சொல்லி கொடுத்துடலாம். சிம்பிளா சொல்லி கொடுத்துடலாம். ஹோமியோபதி கூட ஒரு டாக்டர் ஐயாட்ட பேசிட்டு இருக்கோம். இனிமேல் உங்களுக்கு வரக்கூடிய வகுப்புகள்ல 3 வகுப்புகள்ல 2 வகுப்பு என்னோடது இருக்கும், ஒரு வகுப்பு மருத்துவம் சார்ந்த உரைகளா இருக்கும். வருஷம் முழுக்க அப்படித்தான் இருக்கும். 10 மாதம் நடக்குதா, 10 மருத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். கத்துக்கோங்க. எல்லாத்தையும் கடைபிடிக்கிறோம், செய்யறோம், செயல்பாட்டுக்கு கொண்டு வரோம், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், அதெல்லாம் இல்லை. முதல் எனக்கு அறிவை நான் பெருக்கிக் கொள்கிறேன். என்னுடைய அறிவை நான் பெருக்கிக் கொள்கிறேன். அந்த விதத்துல உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுக்கணும். இன்னும் பேச்சுக்கலையே இப்ப உங்களுக்கு முதல்லயே ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு ஆரம்பிப்போம். ஆனா நீங்க ரொம்ப ஆர்வமா நல்லா செயல்படுறீங்க. அதனால உங்களுக்கு பேச்சுக்கலை நான் அடுத்த வகுப்புலேயே கூட அதை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுத்து அந்த பேச்சுக்களை இப்ப இருந்தே ஆரம்பிச்சிருவோம். இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு 3-6 மாதங்களுக்குள்ள நீங்க சிறந்த பேச்சாளராக வந்து விட முடியும். கொஞ்சம் எஃபெக்ட் போடணும். அதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ண வேண்டும். எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு மிக வேகமாக நீங்க அந்த துறையில வெற்றி பெற்று விட முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்த முடியும். சரிங்களா? அதற்காக இன்னைக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று போட்டு உங்களுக்கு வந்து அனுப்ப போறோம். அந்த கூகுள் ஃபார்ம்ல உங்களுக்கு எதுல எல்லாம் விருப்பம் இருக்குது அப்படிங்கிற விவரத்தை நீங்க எல்லாருமே தெரிவிங்க. சரிங்க, உங்க பேரு, உங்க ஃபோன் நம்பர் இதெல்லாமே கேட்டிருப்போம். ஐஏபி எல்லா ஆசிரியர்களுக்கும் பொதுவா போடுற ஒரு ஃபார்ம் அது. அதனால நீங்க எதுலெல்லாம் விருப்பம் இருக்குதோ அப்படிங்கிறது நீங்களும் தெரிவிச்சீங்கன்னா, இப்ப பாடல் பாடுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாடல் ட்ரைனிங் கொடுக்கும். பேச்சு எல்லாருமே பேசணும். பட் எல்லாருமே பாடணுங்கிறது எங்களோட விருப்பம். குறைஞ்சது ஒரு 2 பாடலையாவது நல்லா பாடி நீங்க டெவலப் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு இடத்துல போய் ஒரு தியானம் நடத்துறீங்க, அப்ப உங்க பாடலுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. எப்பொழுதும் போல சாதாரண மனிதனை போல நம்ம இல்லாம, அதுக்குன்னு ரொம்ப ராகமா கர்நாடிக் மியூசிக் எல்லாம் போட்டு பாடணும்னு அவசியம் இல்லை. ஒரு எளிமையான ஒரு ஒரு கேட்கறதுக்கு ஒரு இனிமையா இருக்கணும். ஒரு ரித்தமிக்கா பாடுனீங்கன்னா கேட்கறதுக்கு ஒரு ரம்மியமா இருக்கும்.
தியானத்திற்குள் ஆழ்ந்து செல்வதற்கு ஒரு வாய்ப்பு. அப்ப இதையெல்லாம் வைத்துதான் உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று போட்டு அனுப்ப போறோம். எல்லா ஆசிரியர் பெருமக்களும் ஆல்ரெடி இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 392 பேர் இருக்காங்க. சரிங்களா? உங்களோட சேர்த்து 392 பேர், 400 பேர் பக்கம் இருக்கிறோம். இந்த 400 ஆசிரியர்களையும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஒரு பொக்கிஷமா டெவலப் பண்ணி கொண்டு வரணும். இந்த 400 பேர் தான் 4000மாக, 40,000மா, 4 லட்சமா, 4 கோடியா, 400 கோடியா விரிய போகுது. அதான் உண்மை. சரிங்களா? அதுல நீங்களும் ஒன் ஆஃப் த மெம்பர் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நாமளும் ஒரு மிக முக்கியமான பங்கில் இருக்கிறோம். அதனால உங்களை எந்த அளவுக்கு நீங்க வளர்த்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு வளர்த்திக்கோங்க. அப்துல் கலாம் ஐயா தான் சொல்லுவாங்க, எல்லாரும் பிறக்கிறப்ப ஒரே மாதிரி இல்லை, பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறது, நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்ப்பை பயன்படுத்துறவரை வெற்றியாளர்கள், அவ்வளவுதான். சரிங்களா? அதனால முடிந்த வரைக்கும் இந்த 4 விஷயத்த நல்லா மனசுல வச்சு ஃபாலோ பண்ணுங்க. எப்பவுமே தற்சோதனைன்னா இந்த 4 தாங்க உங்க மனசுல வரணும். மற்றதெல்லாம் ரெண்டாவது. இந்த 4 நம்ம சரியா இருந்தோம்னா எல்லாமே சரியா இருக்கும். சரிங்களா? அந்த விதத்துல இதை நீங்க முக்கியமான விஷயமா எடுத்துக்கொள்ளுங்க. அந்த போல் அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ற ஃபார்ம் உங்களுக்கு எல்லாருக்குமே வரும். இன்னைக்கு ஈவினிங்குள்ள அனுப்பிச்சிடுறேன். அந்த ஃபார்மை தெளிவா பூர்த்தி பண்ணி ரிட்டர்ன் அனுப்புங்க. சரிங்களா? இன்னைக்குள்ள அனுப்பிச்சிடுங்க. முடிஞ்சா நான் அதிகபட்சம் நாளைக்கு வரைக்கும் வச்சுக்கோங்க. நாளைக்குள்ள அதை ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா அதை வச்சு உங்களுக்கு ஒரு கேட்டகிரி பிரித்து உங்களை வேற எப்படியெல்லாம் டெவலப் பண்ணி கொண்டு போகலான்னு பிளான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, இயற்கை வாழ்வியல முக்கியமா வச்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயம், ஒரு சீப்பு பயன்படுத்துறீங்களா? மரத்துல இப்ப சீப்பு வந்துருச்சு. ஆமா, மரத்துல சீப்பு வந்துருச்சு. நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். பயன்படுத்தணும், பயன்படுத்தலாம். சரிங்களா? ஒரு பிரஷ்ல இன்னைக்கு மரத்துல பிரஷ் வந்துருக்கு. ஆமா, அந்த கைப்பிடியாவது பிளாஸ்டிக் இல்லாம இருக்கலாம்ல. அதுவும் 10 ரூபா தான், இதுவும் 10 ரூபா தான். ஒரு பேனாவா இன்னைக்கு மரத்துல பேப்பர்ல பேனா வந்துருச்சு. நடுவுல மை இருக்கிற பகுதி மட்டும்தான் இதுல கொடுக்குறாங்க. பேப்பர் பேனா நாங்க மன்றத்துல அதான் வாங்கி யூஸ் பண்றோம். பேப்பர்ல பென்சில் வந்துடுச்சு. சரி, இப்படி நிறைய விஷயங்கள் மாற்று வந்துட்டு இருக்குது. அப்ப அந்த மாற்றுல இயற்கையோட இணைந்த விஷயத்தை நான் பயன்படுத்துவேங்கிற ஒரு முடிவை நீங்க எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கொண்டு அதை சிறப்பா கடைபிடிங்க. நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கையா இருக்குன்னு சொல்லி இந்த உரையை நம்ம நிறைவு செய்வோம். அனைவரும் மருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர் அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளம். அன்பருக்கு ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும்.